வணக்கம். ஆடி பெருக்கு ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு மசாலா அரைச்சி வாழைக்காய் வறுவல் பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி ஒரு தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், ஒரு எள்ளு சாதம், ஒரு லெமன் சாதம், இந்த 5 டிஷ்ஷும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு அதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, அடுத்தது உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய், காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட. இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு நான் அதுவும் ஒரு கப் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் செய்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய், அரை மூடியில் பாதி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதில் ஃப்ரெஷ் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் எடுத்துக்கிட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் அது உதிரி உதிரியாக நல்லா வறுத்து நல்லா வரும், வாசனையாகவும் இருக்கும் சாதம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது இது நல்லா உதிரி உதிரியாக வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இது கூட சாதம் கொஞ்சமாக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், தேங்காய் சாதம் ஈஸியாக தயாராகிடுச்சு. அடுத்தது மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. நான் ஒரு ஸ்மால் சைஸ் மாங்காயில் பாதி மட்டும் துருவி எடுத்திருக்கேன். 1 கப் சாதத்துக்கு தான் செய்கிறோம், அதனால் பாதி மட்டும் துருவி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சாதம், வடித்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இதில் இந்த சாதம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் புளிப்பாகவும் தெரியும். லெமன் சாதம் அளவுக்கு ரொம்ப புளிப்பு தெரியாது, லைட்டான புளிப்பு தெரியும். ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதமும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. அதுக்கு பிறகு இதே கடாயில் ஒரு லெமன் ரைஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு,
இது வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக, லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறத இஞ்சி, ஒரு மிளகா உடச்சி சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக, கொஞ்சம் கருவேப்பிலை. மஞ்சள் தூள் இப்போவே சேர்த்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். சாதம் சாப்பிடும்போது இந்த பருப்பு எல்லாம் அங்கங்கேயும் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே லெமன் ரைஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு உடனேவே சாதத்தை சேர்த்துருங்க, இல்லாட்டி கசக்க ஆரம்பிச்சிடணும். சாதம் வந்துட்டு கசக்கும் ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சாதத்தை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எள்ளு சாதம் செய்யறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதும் காரத்துக்கு 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இது நான் வந்துட்டு 1 கப் இல்லாட்டி 2 கப் சாதத்துக்கு செய்கிற மாதிரி தான் பொடி செய்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் ரொம்ப கருகிடாமல் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வரட்டும், லைட் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். ரொம்ப வறுப்பட்டுட வேண்டாம், கசக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பருப்பு சாப்பிடும்போது. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்துட்டு வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் இருக்கிற மாதிரி பொடி ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் சாதம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். இப்போது அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த எள்ளு பொடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன், தேவைப்பட்ட அப்புறம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கடாயில் இருக்கும்போதே, நல்லா அடுப்பில் இருக்கும்போதே நல்லா இந்த மிக்ஸ் பண்ணுங்கள் சாதத்தை. இன்னும் கொஞ்சம் ஜாரில் இருந்த பொடியவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாதம் இப்போ நல்லா தயாராகிடுச்சு, எள்ளு சாதம். இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 பூண்டு பல் தோலோடு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி. அதில் கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள்,
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று இந்த மஞ்சள்லாம் ஒட்டுற மாதிரி காயில் நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஹாஃப் குக் வர வரைக்கும் இந்த வாழைக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கும் பிறகு கொஞ்சம் பாதி வெந்த பிறகு தான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்க்க போகிறோம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட நல்லா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியவும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேகிற வரைக்கும் இதை அப்படியே மூடி போட்டு உப்பு பதம் மட்டும் பார்த்துட்டு வேக வைங்க. இப்போ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரையாக நல்ல மசாலாலாம் வாழைக்காயோட ஒட்டி அழகாக வந்துடும். இப்போ நான் வந்துட்டு மூடி போட்டுடுறேன். இப்போது மசாலா நல்லா வாழைக்காயோட ஒட்டி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 to 4 minutes வச்சுருந்தா போதும். நல்லா போட்டாயிட்டு நல்லா ட்ரை ஆகிடும் வாழைக்காய். இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த வாழைக்காய். இந்த மாதிரி கொஞ்சம் பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இன்னும் ஒரு 3 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூட, சாம்பார் சாதம் கூட, ரசம் சாதம் கூட எல்லாத்துக்கூட நல்லா ஒத்து போகும். ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக நல்லா காய் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக நல்லா வந்திருக்கு. இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.